சந்தர்ப்பத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் சரியா வந்துருச்சுன்னா மறுபடியும் தமயந்தி வீட்டுக்கே போயிடுவேன். தமயந்தியும் சரி, அர்ச்சனாவும் சரி, என்கிட்ட இருந்து தப்பவே முடியாது. லக்ஷ்மி, நான் ஒரு விஷயம் சொல்றேன், செய்வியா? என்ன? அத மட்டும் நீ சரியா பண்ணிட்டேன்னா அர்ச்சனாவை ஒரு வழி பண்ணிடலாம். பண்ணுவியா? என்ன? அப்படி என்ன நான் பண்ணணும்? என்ன செய்வியா? பயமா இருக்கு மங்களம். பயப்படாத. பயந்தா நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்காது. என்ன, சரியா? சரி. பாவம், அர்ச்சனாவை நான் தப்பா நினைச்சிட்டேன். வக்கீல் அம்மாவுக்கு வணக்கம். நீங்களா? நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? என்ன வக்கீலம்மா இப்படி கேட்டீங்க? காந்தம் எங்க இருக்கோ அதை தேடித்தானே இரும்பு போகும். இந்த கிண்டல்லாம் வேண்டாம். எதுக்கு இங்க அடிக்கடி வந்து தொந்தரவு பண்றீங்க? உங்களால என்னென்ன பிரச்சனைகள் வீட்டுல உருவாயிருக்கு தெரியுமா? உங்களுக்கு என்ன, தங்கறதுக்கு வீடும் வேலை செய்யறதுக்கு ஒருத்தரையே ஏற்பாடு பண்ணி கொடுத்திருக்கல்ல, பின்ன எதுக்காக இங்க வந்து பிரச்சனை பண்றீங்க? என்ன நிம்மதியா இருக்க விட மாட்டீங்கல்ல? நீங்க நிம்மதியா இருந்தா எங்களுக்கு வேலை இருக்காது. ஆமா, பிரச்சனை பிரச்சனைங்கிறீங்களே, அப்படி என்ன பிரச்சனை? பிரேம் கொலை சம்பந்தமா உங்களை சந்தேகப்படுறாங்க. நானே பண்ணலன்னா கூட என் மேலதான் சந்தேகப்படுவாங்க அவங்க. தமயந்தி, தெரியாம தான் கேக்குறேன். ஏன் எப்ப பார்த்தாலும் செத்தவனை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருக்க? பிறந்தான், வளர்ந்தான், செத்தான், அவ்வளவுதானே? அன்னைக்கு நான் அவன் வீட்டுக்கு போகும்போது கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளாத குறையா பேசினான். அப்ப நான் ஒரு வார்த்தை சொன்னேன், உன்னோட விதியையே நான் தான் மாத்தி எழுத போறேன்னு. நான் சொன்னது வெறும் வார்த்தை தான், ஆனா பாரு, அது அப்படியே பழிச்சிருச்சு. ஒன்னு சொல்றேன் கேள் தமயந்தி, தன்னை கொல்ல வர பசுவையும் கொல்லலான்னு சொல்லியிருக்கு. அப்படி பார்த்தா பிரேம கொன்னது தப்பே கிடையாது. இன்னும் சொல்ல போனா அவனும் ஒரு கொலகாரம் தானே. அன்னைக்கு மட்டும் அவன் அடிச்ச அடியில ரேஷ்மி செத்திருந்தான்னா அவ வாழ்ந்ததுக்கான அடையாளமே தெரியாம போயிருக்கும். அவளை கொல்றதுக்காக தானே அடிச்சான். அவளோட அதிர்ஷ்டம் அவ தப்பிச்சிட்டா, இவனோட துரதிருஷ்டம் இவன் போய் சேர்ந்துட்டான். நீ எதுக்கு பயப்படுற? தமயந்தி, என்னை பத்தி தான் உனக்கு தெரியும்ல, ஒரு தப்பே இல்லாம பண்ணணும்னு நினைக்கிறவனா. அது போன தடவை மாறி போச்சு இல்ல. என் பொண்ணை கொலை பண்ண குற்றத்துக்காக அவனுக்கு ஆயுள் தண்டனையை வாங்கி கொடுத்துருப்பேன். என் பொண்ணை கண்டுபிடிச்சதுனால மாமனும் மச்சானும் தப்பிச்சிட்டானுங்க. சரி, அவன் விதி இப்படி ஆகணும்னு இருக்கும்போது அதை யாரால மாத்த முடியும்? சரி, உங்ககிட்ட என்ன கேட்டாங்க? மௌலி எப்படியாவது ஜாமீன்ல எடுக்க சொல்றாங்க. அப்படி ஒரு தப்பை மட்டும் பண்ணிடாத தமயந்தி, அவன் வெளியே வந்த சிக்கல் தான். இது பார், இப்போ உனக்கு டைம் நல்லா இருக்கு, சக்தி உன் கையில இருக்கா. அதை வச்சு அந்த ஆபீஸ் உன் பேருக்கு எழுதி வாங்கிக்க. அது கைக்கு வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரையா விரட்டிடலாம். அதெல்லாம் முடியாது. பாட்டி இருக்கிற வரைக்கும் என்னால எதுவும் பண்ண முடியாது. இப்ப வரைக்கும் பாட்டியும் சரி சௌந்தர்யாவும் சரி என்ன நம்பல. சக்தி கூட கல்கி பேருக்கு தான் பவர் டாக்குமெண்ட குடுக்கறேன்னு சொல்றாங்களே தவிர எனக்கு தரேன்னு சொல்லல. சரி, கல்கி கைக்கு வந்தாலும் அது உனக்கு நல்லது தானே? அது எப்படிங்க?
அப்படிலாம் கிடையாது. கல்கி கைக்கு போனாலும் அவர் அவங்களுக்காக தான் பண்ணுவாரே தவிர எனக்காக எதுவும் பண்ண மாட்டாருங்க. முதல்லயாவது அவங்க கிட்ட மட்டும் தான் மாட்டிட்டு இருந்தேன். இப்ப உங்ககிட்டயும் நான் மாட்டிக்கிட்டேன். இந்த உண்மை மட்டும் வெளியே தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன நடக்கும்னே தெரியாது. பயப்படாத தமயந்தி, என்னால உனக்கு எந்த இடைஞ்சலும் வராது. ஜோசியக்காரன் கூண்டில் இருக்கிற கிளி மாதிரி தான் நீ. உனக்கு வேண்டியதை நான் பண்றேன், எனக்கு வேண்டியது நீ பண்ணு. எதிரிக்கு எதிரி எப்பவுமே நண்பர்கள் தான். அவங்களால நீயும் பாதிச்சிருக்க, நானும் பாதிச்சிருக்கேன். அதுக்கான பலனை அவங்க அனுபவிக்க வேண்டாமா? இப்ப வரைக்கும் நான் சொன்னதை எப்படி கேட்டு நடந்தியோ அதே போல இனிமேலும் கேட்டு நட. சரி, எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. ஒரு 2 லட்சம் ரூபாய் ரெடி பண்ணி வை. 2 lakhs-ஆ? அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போறது? அட என்ன தமைந்தி நீ, கோடிக்கணக்கான சொத்துக்கு அதிபதியாக போற. சாதாரணமா 2 லட்சம் ரூபாய்க்கு இவ்வளவு யோசிக்கிற? 2 லட்சம் இல்ல, 20 லட்சம் கேட்டாலும் உன்னால ரெடி பண்ண முடியும். ஆபீஸ் நிர்வாகத்தை நீ தானே பார்த்துக்கிட்டு இருக்க. அதுல இருந்து எடுத்து தரது பெரிய விஷயமா? வீடு கொடுத்த, வேலைக்கு ஆள் கொடுத்த, எல்லாம் சரிதாம்மா. செலவுக்கு யார் பணம் கொடுப்பாங்க? நீ தானே கொடுக்கணும். கொடுக்கல் வாங்கல்லாம் கூட்டாளிக்குள்ளதான் வச்சுக்கணும் தமயந்தி. நான் என்ன உங்க கூட்டாளியா? ஆமா, நீயா சேரலனாலும் நான் உன்னை சேர்த்துக்கிட்டேனே. பிரேம் விஷயத்துல நாம 2 பேருமே சம்பந்தப்பட்டிருக்கோம். அதனால ஆபத்து எனக்கு மட்டும் இல்ல, உனக்கு தான். இப்ப நீ பெரிய வீட்டு மருமகளா பந்தாவா வள வந்துட்டு இருக்க. இந்த வாழ்க்கை உனக்கு எப்பவுமே நிலைக்கணும்ல. உன்னால பணம் கொடுக்க முடியலன்னா சொல்லு, நான் நேர போய் உன் புருஷன் கல்கிட்டு கேட்டுக்கிறேன். ஐயோ வேண்டாம், அவர்கிட்ட நீங்க போகாதீங்க, நானே தரேன். அவர்தான் உங்களை தேடிட்டு இருக்காரு. அவர் கண்ணுல பட்டீங்கன்னா பிரச்சனை இன்னும் அதிகமாகும். அதுக்காகத்தான் நான் உன்னை தேடி வந்தேன். கேட்ட பணத்தை ரெடி பண்ணி வை, நான் அப்புறமா வந்து வாங்கிக்கிறேன். கூடிய சீக்கிரம் உனக்கு எல்லா சொத்துக்களும் வரப்போகுது தமயந்தி. அந்த வீட்டுக்கே நீதான் ராணி. என்ன, அதை கொஞ்சம் கற்பனை பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் கேட்குற பணம்லாம் உனக்கு ரொம்ப சாதாரணம். வரட்டுமா? என்ன சௌந்தர்யா, கண்ணு அழுதுகிட்டே இருக்கான், சீக்கிரம் வாங்கன்னு போன் பண்ண. இங்க வந்து பார்த்தா கண்ணன் ஜாலியா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஆமா அண்ணா, என்னாச்சு? கண்ணன் நல்லா தானே இருக்கான், அப்புறம் எதுக்கு போன் பண்ண? நல்லா இருக்கானா? சொன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அண்ணி. என்ன விஷயம்? நான் போன் பண்ணும்போதெல்லாம் அழுதுட்டே தான் இருந்தா அண்ணி. அப்புறமா பால் கொடுத்தாலும் குடிக்கவே இல்ல, அடம் பிடிச்சிட்டே இருந்தான். எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியவே இல்ல. என்ன பண்றதுன்னு புரியாம நாங்க முழிச்சிட்டு இருந்தோம். அந்த சமயத்துலதான் அவர் வந்தாரு. யாரு? அண்ணனோட இதயத்தை ஒருத்தருக்கு கொடுத்ததா என் வீட்டுக்காரர் சொன்னாருல்ல, அவர்தான் அண்ணி. அவர் பேரு சரவணனா. உங்களையும் என் வீட்டுக்காரையும் பார்க்க வந்திருந்தாரு. அவரை பார்த்த உடனே கண்ணு அழுகே நிப்பாட்டிட்டா அண்ணி. அதுக்கப்புறமா என் கையில இருந்து அவர்கிட்ட போகணும்னு தாவறான். அவர்கிட்ட நானே கொடுத்தேன். அப்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் ரொம்ப ஜாலியா விளையாடிட்டு இருக்கான் பாருங்க. சௌந்தர்யா, உன் கற்பனைய சக்தி கிட்டே சொல்ல ஆரம்பிச்சிட்டியா? கற்பனையா? ஆமாடா, வந்தவன் புதுசு, குழந்தை அவனை பார்த்ததில்ல, அதனால அவன்கிட்ட போயிட்டான். பலூன்காரனை பார்த்தா குழந்தை போறது இல்லையா, அந்த மாதிரி. அத புரிஞ்சுக்காம இவ பிரேமோட இதயம் அவங்கிட்ட தான் இருக்கு, அதனாலதான் குழந்தை அழுகிய நிப்பாட்டிடுச்சுன்னு சொல்றா. அது எப்படி சௌந்தர்யா? இதயங்கிறது ஒரு பார்ட் தானே. கண் தானம், ரத்த தானம் இதெல்லாம் பண்ற மாதிரி அதுவும் ஒரு தானம் தானே.
அண்ணனோட இதயம் யாரோ ஒருத்தரோட உடம்புல துடிச்சுக்கிட்டு இருக்கு. அதை நினைச்சு வேணும்னா நாம சந்தோஷப்பட்டுக்கலாம். சரி, எதுக்காக வந்தாரா? நன்றி சொல்றதுக்காக வந்தார் அண்ணி. அவரை பத்தி சொன்னாரு. அவருக்கு அம்மா மட்டும்தான் இருக்காங்களாம். அதுக்கப்புறமா அவரோட இதய நோயை பத்தி சொன்னாரு. காப்பாத்தவே முடியாதுன்னு டாக்டர் சொன்ன நேரத்துல தான் அண்ணனை அங்க அட்மிட் பண்ணிருக்காங்க. ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு தான் பேசினார் அண்ணி. அங்க அண்ணனுக்கு நடந்த விஷயங்களை பத்தி அவருக்கு தெரியுமாமா? இல்லண்ணா, அதெல்லாம் தெரியாதான். அந்த நேரத்துல அவர் ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப சீரியஸா இருந்திருக்காரு. என் வீட்டுக்காரரை பத்தி ரொம்ப கேட்டாரு. நான் சொன்னேன். அதை கேட்டு ரொம்பவும் ஷாக் ஆயிட்டாரு. சரி, அவர் எங்க இருக்காரு? அவர்கிட்ட அட்ரஸ் ஏதாவது வாங்குனியா? ஐயோ இல்ல அண்ணி. என்ன சௌந்தர்யா, அது கொஞ்சம் கேட்டு வாங்கியிருக்கலாம்ல. அந்த பையனோட அட்ரஸ் நமக்கு எதுக்கு சக்தி? அந்த பையனை பார்க்கும்போது எனக்கு கோவம் தான் வந்தது. அவன் பழைக்கணும்னு தானே கடவுள் நம்ம பிரேம கூட்டிட்டு போயிட்டாரு. என்ன பொறுத்த வரைக்கும் இவன் தான் நம்ம பிரேம கொன்னான். இவனையே நாம போய் திரும்ப பார்க்கணும். பார்க்கணும் பாட்டி. அவரோட ஊர்ல தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. தெரியாத ஊர்ல நாம போய் விசாரிக்கிறத விட தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா விசாரிக்க வசதியா இருக்கும்ல. இது வரைக்கும் நமக்கு எந்த உண்மையும் தெரியாம இருக்கு. அண்ணனை வெளியில கூட்டிட்டு வரதுக்கும் ரொம்ப சிரமமா இருக்கு. போலீஸ் ஒரு பக்கம் விசாரிச்சுட்டு இருந்தாலும் நாமளும் நம்ம சைடு முயற்சி பண்ணோம்ல. நம்மளோட எதிரிங்க யாருன்னு நமக்கு தெரியாது. எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனா எங்கேயோ ஒரு இடத்துல நிம்மதியா உட்கார்ந்துட்டு இருக்காங்கல்ல. அவங்கள அப்படியே விட்டுற முடியுமா பாட்டி? யாரு யாருன்னு ஒவ்வொரு நிமிஷமும் நான் தேடிட்டு இருக்கேன் பாட்டி. எனக்கு ஒரு சின்ன அடையாளம் கிடைச்சா கூட போதும். அதை வச்சு அவங்கள கண்டுபிடிச்சிடலாம். என் வாழ்க்கையை சூறையாடிட்டாங்க பாட்டி. அவங்கள சட்டத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்த வேண்டாமா? அண்ணி, போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த அக்யூஸ்ட் மௌலியோட சேர்ந்து இருக்கிற மாதிரி போட்டோ வந்துச்சுல்ல. ஆமா. அப்போ அவனோட செல்போனை வாங்கி வேற யாராவது போட்டோ எடுத்திருக்கலாம்ல. அது யாருன்னு விசாரிச்சிங்களா? இல்ல இல்ல கல்கி, நான் அதை பத்தி எதுவுமே யோசிக்கலையே. உங்களுக்கு வரலனாலும் உங்களோட வந்த தமேந்திக்காவது வந்திருக்கணும்ல அண்ணி. அவ வக்கீல் தானே, இத கூடவா யோசிக்க மாட்டா அவ? சௌந்தர்யா, உனக்கு தமயந்தி மேல கோவம் இருக்கிறதுனால இப்படி பேசுற. இல்லண்ணா, உண்மையாதான் நான் அப்படி கேட்டேன். அண்ணியும் சொல்றாங்க அவ முயற்சி பண்றான்னு. இது வரைக்கும் அவ என்ன முயற்சி பண்ணான்னு ஒண்ணுமே தெரியவே இல்லையே. அவளும் உங்க கூட வந்து ஆபீஸ் வேலையை தானே பாத்துட்டு இருக்கா. நான் தப்பா சொல்றேன்னு நினைக்காதீங்கண்ணா. என் வீட்டுக்காரருக்கு பதில் உங்களுக்கு இப்படி ஆயிருந்தா தமேந்தி இப்படியா நடந்துட்டு இருப்பா சொல்லுங்க? ஒவ்வொரு நிமிஷமும் நான் அனுபவிக்கிற வேதனை எனக்கு மட்டும்தான் தெரியும்ண்ணா. இப்பெல்லாம் அவருக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு ரொம்ப பயமா கூட இருக்குண்ணா. சரவண அண்ணா வந்ததுக்கு அப்புறம் நான் இததான் அவர்கிட்ட சொன்னேன். இவ்ளோ தூரம் பேசியிருக்க, அவரோட போன் நம்பரையாவது நீ வாங்கிருக்கலாம்ல. இல்ல, நீ அவர் மறுபடியும் கண்டிப்பா இங்க வருவாரு. வந்து கண்டிப்பா உங்களை பாக்குறேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. சரி, வரட்டும் சௌந்தர்யா, பேசுவோம். சரி அண்ணி. ஏ கண்ணா, என்னடா செல்லம்?
அர்ச்சனா 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 மா இந்த மாத்திரையை சாப்பிட்டு படுத்துக்கிறியா? மெது மெது. போதுமா? போதும். படுத்துக்குமா. படுத்துக்க. இது என்னது? வீடா இல்ல ஹாஸ்பிட்டலா இது? வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே ஒரே மருந்து வாசனையாவே இருக்கு. அவளுக்கு தான் முடியல. பேசாம அவளை எங்கேயாவது ஹாஸ்பிட்டல்ல சேர்க்க வேண்டியது தானே? மா, நான் உன் வயித்துல இருந்தப்ப நீ எப்படிமா இருந்த? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லடா. ஓ டேய், எங்க வீட்ல நான் ராணி மாதிரி இருந்தேன். நான் சொல்றதாண்டா சட்டம். நீ உருவானது தெரிஞ்சு எப்படி எல்லாம் கொண்டாடினாங்க தெரியுமா? நான் மனசுல என்ன நினைச்சாலும் அதெல்லாம் வாங்கி கொடுப்பாரு எங்க அப்பா. நான் ஆசைப்பட்டதெல்லாம் எங்க அம்மா செஞ்சு கொடுப்பாங்க. என்ன நடக்க கூட விட மாட்டாங்கடா. ஒரு பூவை தாங்குற மாதிரி தாங்குனாங்க எங்க அம்மா அப்பா. ஒரு நிமிஷம் கூட என்னை விட்டு பிரிஞ்சதில்ல. எப்பவும் எங்க அம்மா தான் என் பக்கத்துல இருப்பாங்க. உங்க அம்மா தான் பாத்துக்குவாங்கன்னா நீங்க அவங்க வீட்லயா இருந்தீங்க? ஆமாண்டா, கல்யாணம் பண்ணிக்கிட்டு கொஞ்ச நாள் எங்க மாமியார் வீட்ல இருந்ததோட சரி. அதுக்கப்புறம் பூரா நான் எங்க வீட்ல தான் இருந்தேன். அப்பா எங்க இருந்தாரு? அவர் கொஞ்ச நாள் இங்க இருப்பாரு, அப்புறம் அவங்க வீட்டுக்கு போயிடுவாரு. மா, கல்யாணம் பண்ணா அப்பாவோட வீட்ல தானே இருக்கணும். இருந்திருப்பேன், ஆனா அவங்க அம்மா சரியில்லையே. சரியில்லைன்னா? ஒரு காஃபி கூட சரியா போட தெரியாதுடா. சாம்பார் வச்சாங்கன்னு வையி, உப்பும் இருக்காது காரமும் இருக்காது. ஓஹோ, ஒரு பத்திய சாப்பாடு சாப்பிடுற மாதிரியே தாண்டா இருக்கும். அதே மாதிரி தாண்டா இந்த துணி துவைக்கிறதும். இப்பதானடா இந்த வாஷிங் மிஷின்லாம் வந்திருக்கு. எங்க காலத்துல அதெல்லாம் கிடையாது. கையில தானே துவைக்கணும். அதையும் அவங்களே துவைப்பாங்களா? இன்னும் வேற யாரிடா துவைப்பாங்க? நானா துவைப்பேன்? அவங்க துணி துவைப்பாங்க பாரு, சொல்ல முடியாது. அழுக்கு அப்படியே இருக்கும்டா. மா, சரி, சமையல் பண்றது, துணி துவைக்கிறது இதெல்லாம் அவங்க பாத்துக்குவாங்க. நீங்க என்னமா பண்ணுவீங்க? நான் எதுக்குடா வேலை செய்யணும்? நான் என்ன வீட்டு வேலை செய்யறதுக்கா இங்க வந்திருக்கேன்? மருமகளா போறவ ஒன்னும் அடிமை இல்லையே. இது உங்களுக்கு மட்டுமா இல்ல எல்லாருக்குமாமா? மருமக அடிமை இல்லைங்கிறீங்க. அப்ப அர்ச்சனாவும் அப்படித்தானே? கல்யாணம் பண்ணிட்டு அவளை கூட்டு வந்தப்ப எப்படி எல்லாம் டார்ச்சர் பண்ணீங்க? சமையல் பண்ணா திட்டுறது, வீட்டு வேலைகள்ல குறை சொல்றது, இப்படிதானமா இருந்தீங்க? ஆமா, நான் நினைச்ச பொண்ணு வீட்டுக்கு வந்திருந்தா இப்படி எல்லாம் பண்ணிருக்க மாட்டேன். நீ தானடா கூட்டிட்டு வந்த. நான் என்ன அவளை திருட்டுத்தனமாவா இழுத்துட்டு வந்தேன்? ஒழுங்கா கல்யாணம் பண்ணி தானே கூட்டு வந்தேன். அர்ச்சனாவும் நல்லா இருந்தவ தானம்மா. பின்ன அவளை மட்டும் குறை சொல்றீங்க, ஏம்மா? என்னடா காத்து அவ பக்கம் அடிக்குது இப்போ? நீ சொன்னதாம்மா உனக்கு சொல்றேன். நீ அப்பா கிட்ட அடங்கி ஒடுங்கி இருந்திருந்தன்னா அதே மாதிரி ஒரு மருமக வருவான்னு நீ எதிர்பார்க்கலாம். ஆனா நீ அப்படி இல்லையம்மா. இது வரைக்கும் அப்பாவை பத்தி தெரியல, இப்பதாம்மா எனக்கு தெரியுது அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காருன்னு. உன்னோட நேரம் ரொம்ப நல்லா இருக்குமா, அதனாலதான் அவர் இன்னும் உன்னை விட்டு போகாம இருக்காரு. உங்க வீட்டுல நீங்க எப்படி வேணாலும் இருந்துருக்கலாமா, ஆனா அப்பாவோட வீட்டுக்கு போகும்போது அங்கேயும் அதே மாதிரி தான் நடந்திருக்கீங்க. ஆனா அர்ச்சனா மட்டும் உங்களுக்கு அடங்கி நடக்கணும். டேய், நீ என்னடா நினைச்சுக்கிட்டு பேசுற? பேசாதமா, உன்னை பத்தி எனக்கு தெரியாது நினைச்சிட்டு இருக்க. பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்ற மாதிரி எப்படி நீ என்கிட்ட மாட்டிப்ப? நான் எதுக்குடா உங்ககிட்ட மாட்டிக்கணும்? நான் என்னடா பண்ணேன்? என்ன இந்த மாதிரி எல்லாம் நீ சும்மா மிரட்டி பார்க்காத. இப்படி எல்லாம் பேசாதடா திலீப். தாங்க முடியாதடா அம்மாவால நீ இந்த மாதிரி எல்லாம் பேசுனா. இன்னொரு வார்த்தை பேசுன அம்மா வச்சேன்னு பாக்குறேன். நான் என்னம்மா உனக்கு துரோகம் பண்ணேன்? அர்ச்சனாவது உனக்கு யாரோ எங்கேருந்தோ வந்தவன். ஆனா நான் உன் மகம்மா. ஏம்மா ஏன் இப்படி பண்ற? இனிமே நீ என் முன்னாடி வரக்கூடாதுமா, போயிடு. இல்லைன்னா உன்னை நிக்க வச்சு எல்லாரும் முன்னாடியும் உன் விஷயத்தை நான் கலைச்சிருவேன். போயிடு, தயவு செஞ்சு போயிடு. திலீப், போயிடு.
என்னப்பா? டேய் திலீப், நீ அர்ச்சனா பக்கத்துல இரு, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். இருக்கட்டும்பா. அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லணும். என்னடா? அர்ச்சனா இங்க இருக்க வேண்டாம்ப்பா.